மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன், நெஞ்சில் உண்மை உண்டு. நெருப்பு தமிழர் சவுக்கு சங்கரின் மீது மற்றொரு கஞ்சா வழக்கு. அப்புறம் கஞ்சா குடிக்கிறவன் மீது கஞ்சா வழக்கு, சிகரெட்டு குடிக்கிறவன் மீது சிகரெட்டு வழக்கா? இதெல்லாம் என்ன பாஸ்? இதெல்லாம் திமுகவினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கை திமுக கட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லலாமா? எப்பா, திமுக என்கின்ற ஒரு கட்சியின் மீது எனக்கெல்லாம் கடுமையான ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனாலும் நான் ஒரு அரசியல் விமர்சகர் அல்லது ஒரு சமூக ஆர்வலர் என்கின்ற ஒரு முறையில் நியாயமான கருத்துக்களை மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். சும்மா அந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி எந்த நேரமும் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் விரும்புறதில்லை. அதெல்லாம் அவர்களினுடைய அவங்க தூங்கும் போதே திமுகவை எதுக்கணும்னு தூங்குவாங்க, முழிச்ச உடனே திமுக நீங்கள் ஏதாவது குறை சொல்லணும்னு எந்திரிப்பாங்க. அந்த மாதிரியான மனநிலை படைத்தவர்கள் தான் அவங்க பாரதிய ஜனதா கட்சியெலாம். நம்ம எப்பொழுதுமே திமுக ஆட்சியில் நம்ம எல்லாமே நல்லது இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரல. திமுக ஆட்சியில் நிறைய குறைகளும் இருக்குது, குற்றங்களும் இருக்குது, நடந்து கொண்டே தான் இருக்குது. அதிமுக ஆட்சியிலையும் பல குற்றங்கள் நடந்திருக்கு, பல குறைகள் இருக்குது. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது அதிமுக. இன்றைக்கு திமுக என்பது ஒரு 3 ஆண்டுகளை கடந்து அவங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் நம்ம முன்வைக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. இதை திமுகவுக்கு நீங்கள் எல்லோரும் முட்டு கொடுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் எல்லாவற்றிற்கும் திமுகவிற்கு முட்டு கொடுப்பது அப்படிங்கிறது உண்மையில் அது அநியாயமானதுன்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல சவுக்கு சங்கரின் மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவையா அல்லது திமுக கட்சி ஏற்கனவே அவங்களா எடுக்கிறாங்களா? இப்போ ஒரு சில யூடியூப் சேனல் இருக்கலாம், எங்கேயாவது ஒருத்தன் ஈசப்புத்துக்குலேருந்து வர்ற மாதிரி எவனாவது ஒருத்தன் சொல்லுவான் சவுக்கு சங்கர் மீது திமுக வன்மம் பாய்கிறது அப்படின்பான். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரன் ஆதரவு தெரிவிக்க மாட்டான். ஏன் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை கழுவி சவுக்கு சங்கர் ஊற்றுனதுனால இப்போ கருத்து சுதந்திரம்லாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வராது. இதுதான் உண்மை. இப்போ இதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் இப்போ பெருசாக வெளியில் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா, அண்ணாமலையை கழுவி ஊற்றி எல்லா விதமான பினாயில் எல்லாத்தையும் கழுவி ஊற்றியாச்சு அண்ணாமலையை. அதனால் அந்த பக்கமும் வரமாட்டாங்க. இப்போ சவுக்கு சங்கருக்கு எவனாவது ஒருத்தன் ஈசப்புத்துக்குலேருந்து வந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி அவன் பேசினாலும் அவனுக்கும் ஆப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல திமுக பழி வாங்குது, இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையா அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வியை கேட்டால், கடந்த முறை சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போதும் அவர் என்ன பேசியிருந்தார்? சவுக்கு சங்கர் பேசியது ஓய்வு பெற்ற உயர் நீதிபதிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள் தான் அந்த வேலைக்காக பயன்படுத்தப்படுறாங்க. அந்த அழகான பெண்கள் எல்லாவற்றுக்குமே அவங்க உல்லாசமான ஒரு வாழ்க்கை, பணத்துக்கு பணமும் ஆச்சு, சுகத்துக்கு சுகமும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாணியில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்கு தான் அவருக்கு தண்டனை கிடச்சிச்சு, அதிலேருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ கூறிய கருத்து என்பது இந்த கருத்தெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஒரு சாதாரணமான அடிப்படையில் ஏட்டிலேருந்து பிசியிலேருந்து ஏட்டிலேருந்து அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், இந்த பெண்களினுடைய நிலை என்று பார்க்கும்போது பெண்கள் எல்லாம் நடு காடுகளுக்குள்ள எங்கேயாவது ஒரு நடு சாலையில் மொட்டை வெயிலில் இவங்கெல்லாம் நிற்பாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகளான பெண்கள் நடு சாலைகளில் நடு காடுகளுக்குள்ள ஒரு மொட்டை வெயிலில் இவங்க நிற்க வைக்கப்படும் போது அந்த இடங்களில் பெண்களுக்கான எந்த விதமான ஒரு கழிவறையும் கூட இருக்காது. அதுபோல் அந்த பெண்கள் எல்லாம் இப்போ உதாரணத்திற்கு இப்போ தேர்தல் நடந்திருக்கும். இந்த தேர்தல் நடந்திருக்கும் போது நிறைய பாதுகாப்புக்கு எல்லா கிராமங்களுக்கும் போவாங்க, எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் போவாங்க. அங்கே கூட அவர்களுக்கான ஒரு கழிவறைகள் இருக்காது. அவங்க போய் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு அம்மா போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டு போவாங்க. நகர்ப்புறங்களில் கழிவறைகள் இருக்கும், நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் கிராமப்புறங்களுக்கு போகும்போது கழிவறை கூட இருக்காது. நம்ம ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றால் கூட அது ஒரு காட்டுக்குள்ளே போகணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருக்குது. இது போன்ற கிராமங்களும் இருக்குது. இதெல்லாம் தயவு செய்து கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புரியும். அப்படி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க போய் குளிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க. கடந்த ஊரில் இருந்த காலகட்டங்கள்லாம் சிவகங்கையிலிருந்து வந்திருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நான் நிறைய உதவிகள் செஞ்சேன். அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுலேருந்து, அவங்களை வீட்டுக்கு கூட்டி போகிறதுலேருந்து, அவங்களுக்கு குளிக்கிறதுலேருந்து எல்லா விதமான அவங்களுக்கு ஏற்பாடுகளும் நான் செய்து கொடுத்தேன். இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த காவல்துறை அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் ரொம்ப பாவங்க. நீங்கள் ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக
ஒரு பேண்ட்டையும் ஒரு காக்கி உடை சட்டையும் அணிந்து கொண்டு அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க. ஒரு பெண்கள் என்று பார்க்கும்போது அந்த பெண்களை நம்ம உண்மையில் மதிக்க வேண்டும். சித்திரவதைகள் அப்படிங்கிறது வெயிலில் நிற்கிறது சித்திரவதை தான், காட்டுக்குள்ளே நிற்கிறது. இன்றைக்கு ஒரு கழிப்பறை ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கூட நாம் தவித்து கொண்டு இருக்கின்றோமே, அது கூட ஒரு சித்திரவதை தான். ஒரு அவசரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பெண் அதிகாரியை ஒரு சிறுநீர் கழிக்க விட முடியாத அளவிற்கு அதே ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதுபோல் பெண்களை வந்து தரக்குறைவாக விமர்சனம் செய்வதற்கு எவனுக்குமே அதிகாரம் இல்லைங்க. ஒரு பெண்ணை வந்து தரக்குறைவாக விமர்சனம் செய்யலாம். அந்த பெண் வந்து தரக்குறைவாக என்றால் ஒரு நாகரிகமான ஒரு முறையில் ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனங்களை முன்வைக்கலாமே தவிர, மற்றபடி ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துவது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மட்டுமல்ல, அதுவும் ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அதிகாரிகளை. இப்போ சினிமா நடிகைகளை தோல் உரிச்சு தொங்க விடுறோம் நிறைய பேர். அதில் பயில்வான் வந்து பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் சினிமாவில் இருக்கக்கூடிய சாக்கடை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தனிப்பட்ட ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அவங்க யார் கூட படுத்தாங்க, யார் கூட இருந்தாங்க, எத்தனை பேர் கூட கர்ப்பமானாங்கன்ற செய்திகளை அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அது தவறு தான். இருந்தாலும் அது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவரினுடைய வருமானத்திற்காக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் தான். இதற்கும் அரசு கைது பண்ணணும், ஆனால் செய்யலை. ஆனாலும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பெண்களை இவ்வளவு இழிவுபடுத்தி அவங்க உயர் பதவி அடையணும்னா அவங்க அப்படி இப்படி இருக்கணும். இதை சொல்வதற்கே நாய்ங்கிற நாக்கு கூசுதுங்க. அந்த அளவிற்கு இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சொல். அதை சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகளை சமூக சவுக்கு சங்கர் அப்படி கேவலமான வார்த்தைகளை பதிவு செய்யும் போது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேருங்க இருக்கிறாங்க? நம்ம ஊரில் போலீஸு ஒரு 1,10,000 பேர் இருப்பாங்களா? ஒரு 1,00,000 பேர். நான் நினைக்கிறேன் 1,30,000 போலீஸ் இருக்கணும் தமிழ்நாட்டில். ஆனால் இல்லை, 1,00,000 போலீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய சரியாக கணக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது 1,10,000 இருக்கும், இதுக்கு மேலே இல்லை. இப்போ இதில் போலீஸ்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது 1,30,000 போலீஸ் இருக்கணும், ஆனால் இல்லைங்க. இதில் 1,00,000 போலீஸுக்கு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஏற்கனவே 30,000 போலீஸ் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படணும், அது இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது தனி ஒருவன் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறான். ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுவதற்காக அவனுக்கு அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறதுனால ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க என்பதற்காக அவனுக்கு அந்த யூடியூப் சேனல் வந்து காசு கொடுக்குது, ரெட்பிக்ஸ் காசு கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாய்க்கு வந்ததை வந்து பேசுவது மிகப்பெரிய தவறுங்க. இந்த நாட்டில் யாருமே உத்தமர்கள் கிடையாதுங்க. இந்த நாட்டில் வந்து நீங்கள் 100% நேர்மை உலகத்தில் எந்த நாடும் கிடையாதுங்க. 100% நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்கக்கூடிய நாடு கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ, அமெரிக்காவோ உலகத்தில் எந்த ஒரு நாடும் கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்லை. இதற்கு அது பரவாயில்ல, அதற்கு அது பரவாயில்லை என்று நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம், அவ்வளவுதான். இங்கே அதுபோல் இந்த இடத்துல சவுக்கு சங்கர் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அருண்குமார் என்கின்ற ஒரு ஏஜிடிஜிபியை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐயா அவர்கள் வந்து அவரினுடைய ஒரு தேவேந்திர குல சமூகத்திலிருந்து, ஒரு பல்லர் சமூகத்திலிருந்து ஒருவர் ரொம்ப கடினமாக உழைத்து மேலே வர்றாரு. அவரை வந்து குற்றம் சுமத்துறாரு. ஆதாரம் இருக்கா? ஒரு காவல்துறை உயரதிகாரியை நீங்கள் குற்றம் சுமத்துறீங்கன்னா ஆதாரம் வச்சுருக்கீங்களா? முதல் ஆதாரம் இருக்கா? இல்லை. எந்த ஆதாரமும் இன்றி இங்கே நம்ம ஆட்களை வச்சுருப்போம். எங்கெங்கே ஒரு 2-3 பேர் எங்கேயாவது வச்சுருப்போம் ஸ்பையாக. அவங்ககிட்ட இருந்து தகவல்களை தெரிந்து கொண்டு நம்ம அடிச்சு விட்றது, அது மிகப்பெரிய தப்பு இல்லையா? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை நீ போய் பார்த்தியா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஒரு காவல்துறை உயரதிகாரியை இந்த அளவிற்கு நம்ம கேவலப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அது யாரும் செய்யக்கூடாத ஒன்று தான். ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு காவல்துறை அதிகாரியை இவர் என்ன பெரிய ஆனரங்கனா, இவரை பார்க்குற மாதிரியா இருக்கிறாரு. இவரை வந்து லேடி கான்ஸ்டபிள், அந்த கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு இல்லை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படி இப்படி இவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தானே இவர் பதவி உயர்வு கொடுக்குறாரு. அப்படி இப்படின்னு பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு அநியாயம். ஆக மொத்தத்தில் அருண் போலீஸ் இல்லைங்க, பொறுக்கிங்க அப்படின்ட்டான் கடைசியாக. இதை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்?
இது திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய அரசாக கூட இருக்கட்டுங்க, யாராக இருந்தாலும் என்ன செய்வோம்? நீங்கள் என்ன செய்வீங்க? யாராக இருந்தாலும் நடவடிக்கை தான் எடுப்போம். இதில் திமுக அரசு, அதிமுக அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நியாயம் இல்லைங்க. முதல்ல ஒரு மனிதனை நீங்கள் இப்போ ஒரு மனிதன் இருக்கா, நெருப்பு தமிழன் ஆகிய நான் இருக்கேன்னா என்ன நாளைக்கு கைது செய்யலாம். என்னை கைது செய்யும்போது எனக்காக ஒரு 10 பேர் குரல் கொடுக்கலாம். அவர் எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா, எத்தனை பேருக்கு காசு கொடுத்துருக்காரு தெரியுமா, எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா, உலகம் முழுவதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து அந்த நாடுகளில் அவர் குடியமைத்திருக்காரு தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு ஆளியா உனக்கன்னே அவரை பற்றி தெரியும் அப்படின்னு ஒரு நபர்கள் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இன்னொரு நபர் பரவாயில்லப்பா, இதெல்லாம் செஞ்சுருக்கிறானா, அப்போ அவன் பேச்சு தான் ஒரு மாதிரி இருந்திருக்கு, நான் கூட தப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கூட ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதரவு தெரிவிக்காமலும் கூட போகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் எனது கருத்துக்களை சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் அதை கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்பது இந்த யூடியூப் சேனலில் காசு வாங்கிட்டு பேசணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. ஏனென்றால் நான் சமூகத்திற்கானவன், சமூகத்தை நேசிக்கக்கூடியவன். நான் இருக்கக்கூடிய நிலையும் என்னுடைய வேலைகளும் எனக்கு இருக்கக்கூடிய சுமைகளையும் பார்க்கும்போது ஆனால் அதில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் தள்ளப்படுறேன். ஆனாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு சமூகம் தான் முக்கியம். எனக்கு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறதுல வருமானம் இல்லை. எனக்கு யூடியூப் சேனலில் பேசுவதனால எனக்கு யூடியூப் நிறுவனம் எனக்கு ஒன்றும் பெரிய ரிவார்டு கொடுக்க போகிறது இல்லை, எனக்கு பெரிய தொகைகளை கொடுக்க போகிறது இல்லை, எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஆனாலும் என்னுடைய கருத்துக்கள் என்பது சமூகத்திற்கானது. ஆனால் நீங்கள் சவுக்கு சங்கரை எடுத்துக்கொள்ளும் போது நீ எதுக்காக பேசுகிற? அதிமுகவுக்கு ஏன் ஆதரவு கொடுக்குற? காசுக்காக. இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஏன் ஆதரவு கொடுத்த? காசுக்காக. இதுக்கு முன்னாடி திமுகவை நீ ஏன் எதிர்த்த? காசுக்காக. இப்போ திமுகவை ஏன் எதிர்க்கிற? காசுக்காக. இதுக்கு முன்னாடி அதிமுகவை நீ ஏன் எதிர்த்த? காசுக்காக. இப்படி ஒவ்வொரு முறைகளும் காசுக்காக நீ எதிர்க்கிற. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஏன் ஆதரிச்ச? காசுக்காகவா? இல்லை உன்னை வெளியில் கொண்டு வருவதற்காக. இப்போ அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி எதுக்கு எதிர்த்த? அதிமுக கொடுக்குற காசுக்காக. அதற்கப்புறம் சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியில் இருந்த ஸ்ரீமதிங்கிற ஒரு பெண்ணினுடைய கொலையை அதை எவ்வளவு கேவலப்படுத்தி அந்த பெண்ணுக்கு காதல் வலையில் சிக்கிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்தின? அது எதற்காக? காசுக்காக. உன்னோடு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் உட்பட எல்லாரையும் கேவலப்படுத்தின. எதற்காக? காசுக்காக. உங்கூட கடைசியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை வரைக்கும் கேவலப்படுத்தின. எதற்காக? காசுக்காக. நீ எதுக்குடா வாழ்கிற? எதுக்குடா நீ வாழ போகிற? உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய கொள்கை என்ன? எல்லாரையும் காசுக்காக என்று நீ எல்லாரையும் பகைத்து கொண்டு எல்லாரையுமே பகைத்து கொள்வது என்பது வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு இயல்பு தான். ஆனால் இவனுடைய வளர்ச்சிக்காக எல்லாரையும் அழித்து இவன் மேலே வந்துட்டு இருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒன்று. எந்த ஒரு காவல்துறை அதிகாரியையும் இவ்வளவு தரக்குறைவாக பேசுவது அப்படிங்கிறது, அது ஒரு உயர் காவல்துறை அதிகாரி, அதுவும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், இதற்கு முன்னாடி நீதிபதிகள், அதற்கப்புறம் நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், அப்படி இப்படின்னு இவனுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் பாருங்க. எப்படி உனக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக நீ இப்படியெல்லாம் பேசுகிற? இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒன்று. இந்த தவறுக்கு நம்ம யாருங்க இவனுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும்? எப்படிங்க ஆதரவு தெரிவிப்பீங்க? எந்த நோக்கத்தை வைத்து, எந்த காரணத்தை வைத்து நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க? இதுதான் இங்கே அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஒன்று. என்னை பொறுத்தவரையில் சவுக்கு சங்கரின் மீது தொடுக்கப்படுகின்ற அனைத்து வழக்குகளும் நேர்மையான ஒரு வழக்குகள் தான். இதில் திமுகவை குறை சொல்லணும், அதிமுகவை குறை சொல்லணும், அல்லது இவன் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவன் தான். ஆனால் இது திமுகவினுடைய சதி என்பது அல்ல. இவன் பேசிய விடயங்கள் என்பது ஒரு சமூகத்தில் இவன் ஒரு எவ்வளவு பெரிய சாபக்கேடான ஒரு மனிதன் என்பதைத்தான் நிரூபித்திருக்கு. அதை தான் இந்த காவல்துறை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே இந்த விடயங்களில் சவுக்கு சங்கரினுடைய கைது என்பது ஒரு நியாயமான ஒரு விடயம்தான். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. இதில் எந்த விதமான தயவு தாட்சியமின்றி இவன் மீது பல்வேறு விதமான வழக்குகளை தொடுத்து இவன் போன்றவர்களை எல்லாம் சமூகத்தில் இருந்து இது போன்று நானும் பத்திரிகைக்காரன் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் ஒரு அமைதியான ஒரு சமூகத்தில் பல்வேறு விதமான வன்முறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவன் போன்றவர்கள் எல்லாம் வெளியில் விடாமல் முடிந்தவரை அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். சவுக்கு சங்கரை பற்றி இனி எவன் ஆதரவெல்லாம் பேசுகிறானோ அவனுக்கெல்லாம் இனிமே சங்கு தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, உள்ளூர்களில் நீ வாழ்கிற, உள்ளூர்களில் ஒரு அரசியல் கட்சி, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி சார்ந்து வாழ்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய
ஒரு எடப்பாடிக்கு எலும்பு துண்டாக நீ இருக்கிற. எடப்பாடிக்கு எலும்பு துண்டாக நீ இருக்கிற. இன்னைக்கு நீ எலும்பு துண்டாக இருந்த எடப்பாடி என்ன 40 தொகுதியில் இங்கே 39 தொகுதியில் வெற்றி பெற போகிறாரா? எடப்பாடிக்கே கலண்டு போய் கிடக்குது. எடப்பாடியே தன்னுடைய கட்சியில் என்ன நிலை, கட்சியை வந்து எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் காசுக்கும் வாங்கி கொடுத்த வீட்டுக்கும் வாங்கி கொடுத்த வாகனத்திற்கும் நீ விசுவாசமாக இருக்குன்னு நினச்ச. இப்போ இதை அனுபவிப்பதற்கு நீயும் இல்லை. இனிவரும் காலங்களில் நீ வெளியில் வந்தாலும் இதே நிலை தான் உனக்கு நீடிக்கும். ஆகவே தவறுகள் என்பது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் ஒரு மனிதன் என்பது ஒரு சமூகத்தினுடைய சாபக்கேடான பல தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவன் போன்றோருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் மனிதநேயத்தினுடைய அடிப்படையில் என்னை போன்றவர்கள் எல்லாம் நானா மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவன். எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் என்னை வந்து எத்தனையோ பேர் அவதூறுகளை பரப்பினாலோ அல்லது என்னை அடித்தாலோ என்னை கொலை செய்வதற்கு வந்தாலோ இல்லை என்னை ஏமாற்றினால் கூட ஓரிரு தினங்களுக்கு பிறகு நல்ல மனுஷங்க அவங்க அப்படின்னு நினைப்பேன். பரவாயில்லப்பா, நம்மளால் முடிந்த உதவியை செய்வோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எல்லாம் ஸ்ரீமதியினுடைய சாபமும் ஸ்ரீமதியினுடைய பாவமும் ஒன்று சும்மா விடாது அப்படிங்கிறது தான். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீமதியினுடைய சாபம் ஒன்று சும்மா விடாதுடா அப்படின்னு. ஸ்ரீமதியினுடைய மரணத்தின் போது நீ என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணியோ, ஒரு டீ கடையில் போய் உட்காந்து அந்த டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு 2 போண்டாவை தின்னுபிட்டு அந்த டீ கடைக்காரன் சொல்கிற விடயங்களை வந்து இவன் சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் எந்த ஒரு விடயங்களையும் முழுமையாக ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளை வந்து நீ முழுமையாக உள்ளே வந்து ஆராய்ந்து பின்பு இது போன்ற விடயங்களை நம்ம கையில் எடுக்கலாம். இப்போ தோராயமாக சில குறிப்புகளை சொல்லலாம். அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு ஊழல் இருந்துச்சு, திமுக ஆட்சியில் இப்படி ஒரு ஊழல் இருக்குது, இப்படி சொல்லலாம். ஆனால் நாம் குறிப்பிட்டு இதை சொல்லுகின்ற போது ஒரு விடயங்களை இப்போ ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு தாக்கணும் என்றால் அதற்கு நம்மிடம் ஆதாரங்கள் இருக்கணும். ஸ்டாலின் வந்து இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாரு, இவ்வளோ வங்கி கணக்கில் இவ்வளோ வச்சிருக்கிறாரு, இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்பதற்கான ஆதாரங்கள் வேண்டும். ஆனால் ஒரு அரசின் மீது குறை இருக்குது, குற்றம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியின் மீது குறை இருக்குது, குற்றம் இருக்குது. எல்லாரின் மீதும் குறையும் இருக்குது, குற்றம் இருக்குது. அதற்காக நாங்கள் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் அவதூறாக தோல் உரிக்கணும் அப்படின்னா அது நாகரிகமும் அல்ல, அதை யாரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆகவே சவுக்கு சங்கரின் மீது தொடுக்கப்படுகின்ற வழக்குகள் இந்த திமுகவை சார்ந்தது அப்படின்னு சொன்னவரெல்லாம் உண்மையில் உன் வீட்டில் எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு பெண் இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சியை நீ எப்படி பார்ப்ப? நீ ஏற்றுப்பியா? தவறுகள் இல்லாத அலுவலகம் இல்லை, தவறு இல்லாத அரசு நிறுவனங்கள் இல்லை, தவறுகள் செய்யாத ஊழியர்கள் இல்லை. எல்லா இடங்களிலும் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்து, பல தவறுகள் இருக்கத்தான் செய்து. ஆனாலும் நீ சவுக்கு சங்கர் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வியா? இதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கேள்வி. ஆகவே உண்மையை நாம் அனைவரும் உறக்கச் சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தளத்தினுடைய நோக்கம். ஆகவே தொடர் காலங்களில் இனிவரும் காலங்களில் அதிகமான காணொளிகள் வெளிவரும். நம்மளுடைய பழையபடி நம்மளுடைய அதிக காணொளிகளும் வெளிவந்து உண்மைகளை தோலுரிப்பது மட்டும்தான் நம்மளுடைய தளத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். அரசு சவுக்கு சங்கர் வந்து உண்மையிலே நேர்மையானவனாக இருந்திருந்தான் நீ என்ன பண்ணியிருக்கணும்? சென்னையில் இருந்திருக்கணும். கைது பண்ணியா, என்னை கைது பண்ணி பாரியா அப்படின்னு சென்னையில் இருந்திருக்கணும். கைது பண்ணி பாரியான்னு ட்வீட்டில் போட்டுவிட்டு எதுக்கு ஓடுன தேனிக்கு? என்ன காரணம்? எதற்காக இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்ச நீ? நேர்மையாக நீ ஒரு சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவன் ஏன் பயந்து ஓடுற? கைது பண்ணிப்பாரு, நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நின்று இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சானா? செய்யலை. இதுதான் ஒரு அயோக்கியனுடைய ஒரு அவதாரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உண்மையை தோலுரிப்பதே நம்மளுடைய தளத்தினுடைய கடமை, நம்மளுடைய தளத்தினுடைய இலக்கு. இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தளத்தினுடைய இலக்கும் கூட. நாம் எத்தனை பேரை தோல் உரிச்சிருக்கிறோமோ அத்தனை பேரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். நித்யானந்தா சாமியிலிருந்து தனிகாச்சலம்ங்கிறதுலேருந்து இன்னைக்கு எத்தனையோ பேர்லேருந்து அடுத்து வருகின்ற சவுக்கு சங்கர் வரையில் நான் தோலுரிக்கக்கூடிய ஒவ்வொருவனும் நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். என்னை பின்பற்றக்கூடியவர்கள் நன்றாக அறிய முடியும். ஆகவே அரசியல் நோக்கத்திற்காக அவதூறுகளை பரப்புவதோ அல்லது ஒரு கட்சியை சார்ந்து அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்கின்ற இலக்கு என்பது நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு நேர்மையான ஒரு ஊடகமாக இருக்க வேண்டும். அது நெருப்பு தமிழன் ஊடகமாக இருக்கும். நெருப்பு தமிழன் மீடியா என்கின்ற ஒரு ஊடகமும் நம்ம புதிதாக துவங்கி இருக்கிறோம். ஒரு 100 பேரோடு அது தத்தளிச்சுக்கிட்டு இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம மெதுவாக பயணிப்போம். தொடர்ந்து வா தமிழா, தொட்டு வா, தமிழனாக வாழ்வதே லட்சியம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.